இன்னும் சில நிமிடங்களில் PSLV C-60 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. விவரங்களை விரிவாக வழங்குவதற்காக ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். பாலவெற்றிவேல், இறுதிக்கட்ட பணிகள், அதற்கான ஆயத்த பணிகள் எல்லாம் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது? எரிபொருள் நிரப்பும் பணிகள் எல்லாம் முழுமையாக முடிவடைந்து விட்டதா? விஞ்ஞானிகள் தற்போது என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? திக்னேஷ், இந்திய விண்வெளி துறைக்கு இன்று மகத்தான நாள். எப்படி ஒரு குழந்தை பிறந்து நடந்து பேச தொடங்கி அது மற்ற வேலைகளை தனிச்சையாக செயல்படுத்துமோ அதே போன்று இஸ்ரோவும் கடந்த 50 வருடங்களாக பல முன்னேற்றங்களை கண்டிருக்கிறது. அப்படி ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்ப முயற்சி தான் டாக்கிங் என கூறப்படுகின்ற ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். கடந்த வருடம் சந்திரயான் திட்டத்தின் மூலமாக நிலவை ஆய்வு செய்தோம். ஆதித்யா திட்டம் மூலமாக சூரியனை ஆய்வு செய்து வருகிறோம். ஆனா அந்த நிலால இருந்து மண் துகள்களை பூமிக்கு கொண்டு வர வேண்டாமா? அதை எப்படி கொண்டு வரணும்? அதற்கான ஒரு தொழில்நுட்பத்தை மேற்கொள்றது தான் அந்த டாக்கிங் அப்படிங்கிறது. டாக்கிங் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. ஒரு செயற்கைக்கோள்ல இருக்கக்கூடிய தரவுகளையும் அதுல இருக்கக்கூடிய பொருட்களையோ மனிதர்களையோ மற்றொரு செயற்கைக்கோளுக்கு அனுப்புறது. அது எப்படி அனுப்ப முடியும்? பூமியில இருக்கிறோம்னா ஒரு பஸ்ல இருந்து இன்னொரு பஸ்ல இறங்கி நடந்து போயிடலாம். ஆனா ஸ்பேஸ்ல காற்று இருக்காது, புவியீர்ப்பு விசை இருக்கிறாது, சீதோஷ்ண நிலை வேற மாதிரி இருக்கும். அப்போ 2 செயற்கைக்கோள்களையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து அதில் நாம சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்றதுதான் இந்த டாக்கிங் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட். இத ஸ்பாடெக்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த செயற்கைக்கோள் தற்போது PSLV C-60 ராக்கெட்ல முன்பகுதியில நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க கேட்டது போல PSLV ராக்கெட் என்பது இந்தியாவினுடைய ஒரு வெற்றிகரமான ஒரு ராக்கெட் என கூறப்படுகிறது. 62 ராக்கெட் இதுவரையும் 61 ராக்கெட் அனுப்பப்பட்டதுல 2 முறை தான் தோல்வி அடைஞ்சிருக்கு. 59 முறை வெற்றி அடைந்த ஒரு ராக்கெட்டாக இருக்குது. 97% வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இருக்கக்கூடிய அந்த ராக்கெட்டோட முன்பகுதியில தான் ஸ்பாடெக்ஸினுடைய 2 செயற்கைக்கோள்களும் பொருத்தப்பட்டிருக்குது. ஒரு செயற்கைக்கோள் டார்கெட், இன்னொரு செயற்கைக்கோள் சேசர். இந்த டார்கெட்டும் சேசரும் விண்வெளியில 470 கிலோமீட்டர் உயரத்துல நிலைநிறுத்தும். சென்னையில இருந்து திருநெல்வேலி தூரம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் மேல போகும். 16 நிமிஷத்துக்குள்ள 16 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ள அது மேல போகும். மேல போய் அது ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் கம்மியாகும். 20 கிலோமீட்டர்ல தொடங்கி 1 மீட்டர் வரையும் அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாகிட்டே இருக்கும். இன்னும் 8 நிமிடங்கள்ல விண்ணில் பாய உள்ள அந்த PSLV ராக்கெட் குறித்தும் ஸ்பாடெக்ஸ் திட்டம் குறித்தும் நம்மிடம் பேசுவதற்காக மூத்த விஞ்ஞானி TV வெங்கடேஸ்வரன் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து பிரத்யேகமாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார், இஸ்ரோவிற்கு இன்றைய தினம் எவ்வளவு முக்கியமான ஒரு தினம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? ஏன்னா நம்ம சந்திரயான் திட்டத்தை செயல்படுத்திட்டோம், நிலவினுடைய தென் பகுதிக்கு போயிட்டோம், ஆதித்யா மூலமாக சூரியனை ஆய்வு செய்து வருகிறோம், எவ்வளவோ அடுத்தடுத்து ககன்யான்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த டாக்கிங் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியதன் முக்கியத்துவம் என்ன சார்? இந்த திட்டம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இஸ்ரோவனுடைய அடுத்தடுத்த கனவுகள் இலக்குகளை அடையணும்னு சொன்னாக்க இந்த திட்டத்துல அவங்க பரிசோதனை பண்ணக்கூடிய அந்த தொழில்நுட்பம் வெற்றிகரமாக செயல்படணும். என்ன அப்படின்னு சொன்னாக்க மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னாக்க இப்படிப்பட்ட ஒரு டாக்கிங் டெக்னாலஜி அவசியம். ஏன்னா மனிதர்கள் விண்வெளியில இருக்கும்போது அந்த விண்கலம்ல ஏதாவது சிக்கல் ஏற்பட்டா அந்த விண்கலத்திலேருந்து வேற விண்கலத்துக்கு போக வேண்டியிருக்கும். இப்போ உதாரணமா சுனிதா வில்லியம்ஸ், நீங்க நம்ம எல்லாரும் பல ஆண்டுகள பல மாதங்களா இந்த செய்தியை கேட்டிருக்கோம் இல்லையா? ஸ்டார்லைனர்ல விண்வெளிக்கு போனாங்க. அந்த ஸ்டார்லைனர் விண்கலம் சரியாக செயல்படலை. ஸோ அப்போ அவங்க அதுல இருந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. அப்போ இந்த விண்கலத்திலேருந்து அந்த விண்கலத்துக்கு எப்படி போனாங்க? ரெண்டுத்துலயும் இந்த டாக்கிங்கான போர்ட்னு ஒண்ணு இருக்கும். இப்போ ஒரு கப்பல் துறைமுகத்துல நிக்குது இல்லையா? அதுக்கான ஒரு துறை இருக்கும்ல, அந்த துறையில தானே அந்த கப்பலை கட்டி வைப்பாங்க. அதே மாதிரி இந்த விண்வெளிக்கு மனிதர்கள் ஏந்தி போற அந்த விண்கலம் அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் சேரணும், ஜாயின் ஆகணும். இப்ப பேனாவுக்கு மூடிய போடுறோம் இல்லையா? அது மாதிரி இணையணும். அப்படிப்பட்ட இந்த தொழில்நுட்பம் என்பது பாதுகாப்பாக மனிதர்கள் விண்வெளிக்கு செல்வது, எதிர்காலத்துல நம்முடைய விண்வெளி வீரர்கள் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் தங்கி இருந்து ஆராய்ச்சி செய்யணும்னா அதுக்கு வேண்டியது, அல்லது நாமே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டணும்னு ஒரு இஸ்ரோ ஒரு யோசனையில இருக்காங்க. அதுக்கு நிலவுக்கு போய் அங்கேருந்து நம்ம திரும்பி வரணும்னா அதுக்கு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு இந்த தொழில்நுட்பம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால்தான் இந்த சமயத்துல இஸ்ரோ இந்த தொழில்நுட்பத்தை பரிசோதனை பண்ணுவதற்கான இதை செஞ்சிருக்காங்க.
இந்த PSLV ராக்கெட் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒரு வெற்றிகரமான ஒரு வானூர்தி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த PSLV C60 62 முறையில 60 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த ராக்கெட் பற்றி சொல்லுங்க சார். 44 மீட்டர் உயரமுள்ள இந்த ராக்கெட் எப்படி செயல்பட போகுது? மேலும் ஒரு கொஸ்டின் ஒன்று உங்களோட தொடுக்கிறேன். போயம் அப்படிங்கிற இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் செய்ய போறாங்க, அது பற்றியும் கொஞ்சம் விளக்குங்கள். இப்போ ராக்கெட்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் பந்து வீசுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வந்து கை சும்மா அப்படி தூக்கி போடலாம், அல்லது அந்த விளையாட்டு வீரர்கள் வந்து ஓடி வந்து கையை வந்து அப்படியே சுத்தி போடுறாங்க இல்லையா, அப்படி போடலாம். சும்மா நான் பந்து அப்படி தூக்கி போட்டேன்னா பந்தினுடைய வேகம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்ப அது வந்து போற தொலைவு வந்து குறைவாக தான் இருக்கும். ஆனா நான் ஓடி வந்து கையை சுத்தி நான் வீசினேன்னா ரொம்ப தொலைவு போகும் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த ராக்கெட்ல பாத்தீங்கன்னா 4 அடுக்கு இருக்கு. உண்மையிலேயே நீங்க சொல்ல போனீங்கன்னா ஒன்னுத்துக்கு மேல 4 ராக்கெட் வச்சிருக்காங்கன்னு நம்ம யோசிக்கலாம். 4 ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து 4 ராக்கெட் நம்ம வந்து யோசிக்கலாம். இந்த ஆரம்ப ஸ்டேஜ் வந்து பூமியில இருந்து அந்த ராக்கெட்டை கிளப்பி ஒயரை எடுத்துட்டு போறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து சாலிட் ஃபியூவல், திட எரிபொருளை கொண்டது. இப்போ நம்மளே கூட ஒரு கார் நின்று போச்சு, தள்ளி விட்டாதான் ஸ்டார்ட் ஆகும். தள்ளி விடும்போது முதல்ல நம்ம தள்ளி விடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும் இல்லையா. அது கொஞ்சம் உருண்டு ஓடினதுக்கு அப்புறம் நம்ம தள்ளிட்டு போயிடலாம். அந்த முதல்ல ஓடாம இருக்கிறதுல இருந்து நிலையா இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் நகர்த்துவது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பூமியில நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த ராக்கெட்டை கிளப்பும் போது நமக்கு வந்து அதிகமான விசை தேவை. ஈர்ப்பு விசைக்கு எதிராக நம்ம செயல்படுறதுக்கு அதிகமான விசை தேவை. அதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ராக்கெட் வந்து தரும். பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ராக்கெட் வந்து வெறும் 111 செகண்ட் தான், 1.5-2 நிமிஷம் மேக்சிமம், அவ்வளவுதான் இயங்கும். ஆனா அந்த இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல தள்ளி விடுறது எவ்வளவு கஷ்டம்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி. 2வது ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அங்கே இருந்து கொஞ்சம் உயரம் எடுத்துட்டு போகும். சுமார் வந்து 2வது ஸ்டேஜ் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு 180 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் எடுத்துட்டு போயிடும். 100 கிலோமீட்டர்லயே வந்து நம்ம விண்வெளி வந்துருதுன்னு நம்ம சொல்றோம். ஸோ பாத்தீங்கன்னா 2வது ஸ்டேஜ் வந்து சற்றேறக்குறைய விண்வெளிக்கு எடுத்துட்டு போயிடும். 3வது ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு வந்து ஒரு 380-390 கிலோமீட்டர் உயரத்துக்கு அந்த பொருளை வந்து எடுத்துட்டு போகும். 4வது ஸ்டேஜ் நமக்கு வேண்டிய உந்த தரும். இந்த 4வது ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். இந்த 4வது ஸ்டேஜ்ல தான் நிலை நிறுத்துகின்ற பணி. இப்போ நம்ம வந்து ஒரு பந்தை தூக்கி போட்டா ஒரு குறிப்பிட்ட தொலைவு போய் விழுது. இன்னும் வேகமா போட்டா இன்னும் தொலைவு போய் விடும். இன்னும் ரொம்ப வேகமா போட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப தொலைவு போய் விடும் இல்லையா. அப்போ நமக்கு வந்து பூமியை சுத்திட்டு வர அளவுக்கு, பூமிக்கு மேல நம்ம வந்து ஒரு வட்டம் போட்டோம்னா அந்த வட்டத்தினுடைய தொலைவு எவ்வளவு இருக்குமோ, அது சுற்றளவு எவ்வளவு இருக்குமோ, அந்த தொலைவுல போய் விழுற மாதிரியான ஒரு உந்த அந்த செயற்கைக்கோள் தந்தானாக்கா பூமியை சுத்திக்கிட்டே இருக்கும். அது தருவதுதான் அந்த 4வது ஸ்டேஜினுடைய முக்கியமான பணி. எந்த கோணத்துல சுத்தணும், எந்த உயரத்துல சுத்தணும், அதுக்கு ஏத்த மாதிரியான உந்து அது வந்து தர வேண்டும். அதான் வந்து 4வது இதனுடைய பணி. இந்த 4 ஸ்டேஜ் கொண்டதுதான் இந்த PSLV ராக்கெட். அதுல முதல் ஸ்டேஜும் 3வது ஸ்டேஜும் வந்து சாலிட் திட எரிபொருள், 2வதும் 4வதும் வந்து திரவ எரிபொருள். இதுதான் வந்து இந்த ராக்கெட்டு. இந்த தொழில்நுட்பங்களை நம்மளே கண்டுபிடிச்சோம். டாக்டர் கலாம் போன்றவர்களுடைய பணியிலிருந்து இது வந்து வந்தது. இதுல 4வது ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா விண்வெளியில பொதுவா பல நாடுகள் ஏவக்கூடிய விண்கலம் இந்தியா உட்பட குப்பையா சுத்திட்டு இருக்கும். விண்வெளி குப்பைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அப்படி இருக்கும். அந்த குப்பையா இல்லாம 4வது ஸ்டேஜையும் நம்ம ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்காக பயன்படுத்துவோம் என்ற முறையில யோசிச்சதுதான் இந்த கடந்த சில ஆண்டுகளாக இஸ்ரோ வந்து அப்படி ஒரு முயற்சியை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டதுதான் வந்து அந்த ஸ்பேஸ் டெக் தவிர இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பரிசோதனை. இது வந்து ஆபரேஷனல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து ஒரு 24 எக்ஸ்பெரிமெண்ட் அதுல வந்து போட்டிருக்காங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றேன். கீரை இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிட்றோமே கீரை, அந்த கீரையோடைய செல்களை அமைச்சிருக்காங்க. அதுல இருந்து செல்லை மட்டும் எடுத்து அமைச்சிருக்காங்க. அந்த செல் வந்து விண்வெளியில எப்படி வளருது அப்படின்னு பார்க்க போறாங்க. எதுக்கு இந்த மாதிரி கீரையை நம்ம வந்து விண்வெளியில வளர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எதிர்காலத்துல விண்வெளியில
நீண்ட தூரம் பயணம் செய்யும் போது நம்ம வந்து உணவு தயாரிக்கணும்னா அது தேவை. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், தாவரங்கள் என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியிடும் இல்லையா? ஸோ அப்போ விண்வெளியில நம்ம தாவரங்களை வளர்த்தா அதுவே வந்து நமக்கு வந்து வேண்டிய ஆக்சிஜனை கொடுக்கும். चालन